இது ஒரு கதை மாதிரி தெரியும், ஆனால் கதை அல்ல, நிஜம். இது எப்படின்னு கேட்டால், ஒருத்தர் நல்ல ஆக்ரோஷமாக பேசுவார். அதாவது வரிந்து கட்டி கொண்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுவது போல் ரொம்ப பயங்கரமாக பேசுவார். கருத்துக்களெல்லாம் எடுத்து சொல்லுவார். அதாவது அவர் பேசினா ஏதாவது ஒரு கலவரம் வரும். அது கலவரம் எப்படி வரும்னா, அது ஒரு பெரிய சிறப்பான கலவரமாக இருக்காது, நியாயமான கலவரமாக இருக்காது, ஒரு அநியாயமான கலவரமாக இருக்கும். சும்மா பேசி யாராவது ரெண்டு பேரை வம்பு இருக்கிறார். அதாவது அது என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆட தெரியாதவங்களுக்கு என்னமோ மேடை கோணலாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து அழகாக மக்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய பாராட்டுதலையும் அவங்களுக்கு உரிய ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல்களையும் பெறுறதை விட்டுட்டு, இந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி அதாவது மக்களிடத்தில் ஒரு நல்ல பாராட்டுதலையும் கைத்தட்டுதலையும் இயல்பான பேச்சின் மூலம் பெற முடியாமல், அவர்களை ஏதாவது ஆக்ரோஷமாக அப்படி இப்படி இதுதான் உண்மை, இதுதான் நான் சொல்லுவது தான் முற்றிலும் உண்மை அப்படிங்கிறது போல் ஏதாவது ஒரு வீர வசனத்தை பேசி அங்கே ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்க. இப்படி அந்த கலவரம் வெடித்து அது ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படி போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நடக்கின்ற ஒரு நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த ஆக்ரோஷமாக பேசின அந்த அந்த அதாவது அந்த வீரவசனமாகவும் அந்த உணர்ச்சி பொங்க துடிப்பாகவும் ஒரு பேசிய அந்த வசனங்களை பார்த்து இவர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவரை பாராட்டுறன்னு போய் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி பாராட்ட போகிறார். அவர் கொஞ்சம் குறைந்தபட்சமாக தமிழ் படிச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. அந்த பாராட்டுகிற பொழுது நவீன நக்கீரர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறார். நவீன நக்கீரர் என்று ஒரு பட்டத்தை கொடுக்குற பொழுது, அதாவது அவர் கொடுக்க நினச்சது நவீன நக்கீரருங்கிற பட்டம். ஆனால் அவர் தமிழை கொஞ்சம் தடுமாற்றமாக என்ன சொல்லிட்டாரு, நவீன நக்கீரர்னு படிச்சிட்டார். நான் இன்று இந்த மேடையில் ஐயா அவர்களுக்கு நவீன நக்கீரர் என்ற பட்டத்தை கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக நவீன நக்கீரர் என்ற பட்டத்தை கொடுக்கிறேன் என்று படித்து விடுகிறார். அங்கே இது என்னடான்னா, அந்த ஆள் பேசி ஒரு கலவரத்தை பண்ணா, இந்த ஆள் பேசாமல் பட்டம் கொடுக்குறேன்ட்டு போய் ஒரு கலவரத்தை பண்ணி அந்த ஆள் மீண்டும் மைக்கை பிடிச்சி, எனக்கு பட்டம் கொடுப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நீ எப்படி எனக்கெல்லாம் பட்டம் கொடுக்க மேடைக்கு வரலாம் அப்படின்னு ஒரே கலவரம் ஆயிடுச்சு. இதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம காதில் போட்டுக்காமல் ஒதுங்கிடணும். காதில் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு மண்டை குடைச்சலாக இருக்கும், மன குடைச்சலாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, சிலருக்கு பாராட்டுன்னு நினைக்கும் போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லை நல்லா இல்லைனாலும் ஒன்றும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு எதுவும் சொல்லாமல் கம்முன்னு போயிடலாம். ஆனால் இந்த ஆள் ஒருத்தர் என்ன பண்ணான், கூட்டத்தில் அவர் இதை பார்த்து இவனும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பார்க்க வந்தவனும் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்தவனும் போய் உணர்ச்சி வசப்பட்டு ஐயா அவர்களுக்கு நவீன நக்கீரர் என்ற பட்டம் கொடுக்கிறேன் என்பதற்கு பதிலாக நவீன நக்கீரர் என்ற பட்டத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இது இப்படி ஒரு கலவரமாகி இந்த கலவரத்தெல்லாம் சமாதானம் படுத்துறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதான் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். இடம் பொருள் ஏவல்னு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில இடங்களில் பவ்யமாக ஒதுங்கி வந்துடணும். இதுதான் நல்லது. இப்போ அந்த ஆள் மைக் எடுத்து எனக்கு பட்டம் கொடுப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு ஒரே வாக்குவாதம். இதெல்லாம் நடந்த நிகழ்வு, கதையல்ல, நிஜம். மீண்டும் ஒரு நல்ல அனுபவத்துடன் மீண்டும் அனுபவ கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.